காட்டு பகுதியில 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு மான், ஒரு காகம், ஒரு எலி, ஒரு ஆமை. இப்படி 4 பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டு பகுதியில எப்பொழுதுமே அவங்க சுதந்திரமா பேசிட்டு தான் அவங்களுடைய பொழுத கழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த காட்டு பகுதிக்கு வேடன் ஒருவன் வர்றத அந்த மான் பார்த்துடுச்சு. உடனே பதறி போய் தன் நண்பர்களிடம், நண்பர்களே, இங்க வேடன் ஒருவன் வரான், நம்ம எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லுச்சு. உடனே ஆமை சொல்லுச்சு, நீங்க எல்லாரும் வேகமா ஓடி போய் மறைஞ்சிக்குவீங்க, நான் எப்படி வேகமா போறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. உடனே எலி சொல்லுச்சு, நண்பரே பயப்படாதீங்க, பதறாத காரியம் சிதறாது, நம்ம எல்லாரும் ஒரு திட்டம் போடுவோம், அந்த திட்டம் படி நம்ம எல்லாரும் நடந்துப்போம், ஈஸியா வேடம் தேர்ந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அவங்க திட்டம் போட்ட மாதிரி எலி ஒரு பொந்திலும் மான் ஒரு புதரிலும் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. அடுத்து காகம் என்ன செஞ்சதுன்னா வேகமா பறந்து போய் ஒரு மர உச்சியில போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துச்சு. ஆனா ஆமையால வேகமா ஓட முடியாதால அது பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த வழியா வந்த வேடன் ஆமைய பார்த்துட்டு அதை எடுத்து தான் கொண்டு வந்த பையில எடுத்து போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 3 பேரும் மறுபடியும் திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. அதன்படி காக்கா ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து வேடன் போற பாதையை பார்த்து சொல்லுச்சு. அதுக்கு முன்னாடியே மான் அவன் போற பாதையில செத்து கிடந்த மாதிரி படுத்து கிடந்துச்சு. அதை பார்த்த வேடன் கையில இருந்து கொண்டு வந்த பைய கீழே வச்சுட்டு அந்த மானை தோல்ல தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்ததும் எலி திரும்ப வந்து தன்னுடைய நண்பனான ஆமையை காப்பாத்துறதுக்காக அதோடைய பற்களால அந்த பைய நல்லா கடிச்சு ஆமையை காப்பாத்தி 2 பேரும் நடந்து போனாங்க. எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்த காக்கா மானை காப்பாத்துறதுக்காக வேகமா கத்த ஆரம்பிச்சிடுச்சு. மானும் அதை புரிஞ்சுக்கிட்டு குதிச்சு ஓடிடுச்சு. வேடன் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் 4 பேரும் பதறாத காரியம் சிதறாது என்று பேசிக்கிட்டாங்க. நம்ம பெரியவங்க சொன்னது உண்மையாயிடுச்சுன்னு.